கோரிக்கைகள் வந்து கோரிக்கைகளாக நம்மளோட கன்சர்னாக நம்மளை தீர்க்க வேண்டிய கட்டாயமாக தீர்க்க வேண்டிய சில கோரிக்கைகள். ஸோ must and should resolving requirements from dealers for the betterment of the business. So இந்த கொஷன் IFMS, ஏன்னா ரொம்ப என்ஜினியரிங்கை பற்றி நம்ம பேசணும். வித்தவுட் என்ஜினியரிங் நத்திங் இஸ் தேர். அது சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஹார்ட்வேராக இருக்கட்டும், சும்மா வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், அது என்ஜினியரிங் கண்டிப்பாக இப்போ இருக்குது. டெக்னாலஜி மாதிரி டெக்னாலஜிக்கே பேஸ் என்ஜினியரிங் தான். ஸோ அதனால் என்ஜினியரிங்கில் வந்து அது நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோமா இல்லை, அதாவது we are lagging on engineering. Without engineering nothing moves. Without technology nothing moves. Unless you know how to use the technology absolute. We cannot handle that technology. So to handle the technology we'll have to equip. To equip, engineering is required. ஸோ நம்ம என்ன தான் ஆட்டோமேஷன் கொண்டாந்தாலும், என்ன தான் பேக் எண்டில் ஏகப்பட்ட சிஸ்டம் வச்சுருந்தாலும், ஃப்ரண்ட் எண்டில் ஆர்டினரி பம்பு அந்த கஸ்டமருக்கு ரீடிங் டிஜிட்டலாக ஓடணும், அதுக்கு உண்டான ப்ராடக்ட் வரணும். அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரெக்குவயர்மெண்ட்டு. பட் அந்த பேஸ் ரெக்குவயர்மெண்ட்டே அதில் லீக் ஆகுது அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராடக்ட் போகுதா தெரியாது. லீக்குக்கு மேலே அவன் சும்மாவாவது துணியை சுற்றிருந்தானா அது லீக்கோட பரவாயில்ல. இப்போ வந்து ஸ்மார்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் இந்த IFMS வந்து they started handling smarter. IFMS is a smarter version of IFMS. ஸோ ஆனால் ஹேண்ட்லிங் தட் இதை வந்து இஷ்யூஸை அவங்க வந்து பண்ணுறாங்க. அவங்களோட பாசிட்டிவ்னு நாங்கள் பார்த்தோம்னா அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் they are attending complaints. They come and present, they'll see, they'll observe all this. அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் what is that they do after this. Manpower, yes, it is available. அது அவங்களுக்கு எக்யூப்டா, whether they have the capability of handling such issues, இதெல்லாம் question mark. அது நான் கேட்கல இங்கே, ஏன்னா it is specific, it is the third party. ஸோ தேர்ட் பார்ட்டி வெண்டாரை நான் இது வரைக்கும் இங்கே கொண்டு வரல. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதுவும் கொண்டு வருவோம். POS எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குது, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீட்பேக். ஃபைனலாக when you want to renew any contract with them, எங்களுக்காக தான் நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் போடுறீங்க. I don't know whether you have any other purpose than the dealer's purpose, business purpose. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக்கும் நாங்கள் அடுத்தது உங்களுக்கு கொண்டு வருவோம். அந்த ஃபீட்பேக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இப்போ பார்த்தோம்னா ஹோசஸ் அவைலபிள், பட் வெறும் ஹோசஸ் வச்சு ப்ராடக்டை டெலிவரி பண்ண முடியாது. ஸோ யூ நீட் நாசில், யூ நீட் ஸ்வைவல் ஜாயிண்ட், யூ நீட் ஷேர் வால்ஸ், யூ நீட் MLD. ஸோ மோஸ்ட்லி 80-20 Pareto theory எல்லாருக்கும் தெரியும். ஸோ 80% ஆஃப் த பம்ப்ஸ் டஸ் நாட் ஹாவ் MLD. ஸோ நாளைக்கு எங்கேயாவது MDG கோட் பண்ணும்போது இதெல்லாம் நாங்களும் இது வந்து மஸ்ட் அண்ட் ஷுட்ல எங்கேயாவது கொண்டு வருவோம். அது எப்படின்னு பார்க்கணும், ஏன்னா இதெல்லாம் சேஃப்டி ரிலேட்டடு. இந்த MLD எல்லாம் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆச்சுனாக்கா ஹெவி ப்ராடக்ட் லீக்கு, ஃபினான்ஷியல் இன்டிசிப்ளின் ஆகிடும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் Bharat Petroleum should not cause this bleeding of product without MLDs. So and then shear wall, of course shear wall for namesake some places it is there but it doesn't function. Breakaway couplings it is there, some places it is not working. So direct couple பண்ணிடுறாங்க hose. So with this இது ஓவராலாக இது பார்க்கும்போது அவங்களுக்கு ஜாப் நாலேஜ் லேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக ஆன் பிகாஃப் ஆஃப் த டீலர்ஸ் IFMSக்கு though they are last time when we met in the month of April, so company was telling me February March வந்து அவங்களுக்கு ஒரு வார்ம் அப் பீரியடு, ரிகர்சல் பீரியட் எல்லாம் ரைட்டு. ஏப்ரல் இருந்து they are paid for that contract hopefully. ஸோ இப்போ வந்து 6 months ஆகுது. It is our feedback, our score to the IFMS performance is inefficient, maybe 2.5. ஏன்னா இது ஒரு பெரிய கன்சர்ன் ஏரியா. having spent lot of money onto this, and you may be thinking it that I am giving a negative thing, but please mind that, sir, without this whatever dumping, whatever pushing, whatever education, whatever system development
will not work, sir. It will not work. You may be thinking how this fellow is so confident of challenge this, because I have done 32 years in this business. I was doing 2500 KL, now I am doing 500 KL, 500 to 600 KL. I have confidence. Yes, with these people, more than my confidence, they are having more confidence. அவங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோர் தென் 15 இயர்ஸ் டீலர்ஸ் தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்களோட ஸ்கோரும் ஆன் IFMS இட் இஸ் வெரி வெரி லோ. இட்ஸ் அ பிக் கன்சர்ன் ஃபார் த கம்பெனி அண்ட் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ இது இதுக்கு சில கொஷின்ஸ் ரிலேட்டடாக இருந்ததாங்க. பட் ஓவராலாக IFMS இன்எஃபிஷியன்ட்டுங்கிறது சொல்ல வரோம். அடுத்தது நிறைய பேருக்கு நிறைய ஆம்பிகுட்டி இருக்கக்கூடிய ஏரியா, கிரே ஏரியா, ஷேரோ ஏரியா என்னன்னா, வாட் இஸ் இன் டீலர் ஸ்கோப், வாட் இஸ் இன் IFMS ஸ்கோப். கரெக்டுங்களா சார்? உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஏன்னா நீங்கள் கேட்டது தான். நான் பேசுறது கேட்குதா சார்? ரைட், ஓகே. ஏன்னா கையை இப்படி தெரியாதுன்னு சொன்னதுக்கு கையாட்டணும் சிலர். நான் ஒருவேளை நான் பேசுறதே கேட்கலையா அப்படின்னு நம்ம கையாட்டிட்டீங்கன்னா அப்புறம் நான் கேட்ட கேள்வியாக ரீச் ஆகல. ஸோ அதனால் இப்போ இதில் என்னென்னா டீலர் ஸ்கோப் என்ன அப்படின்னு மேபி யூ கேன் ஷேர் இட். சார் இட் இஸ் ஓப்பன், யூ கேன் ஷேர் இட். இல்லைனாலும் அவன், ஏன்னா நிறைய இடத்துல என்ன ப்ராப்ளம்னா, கம்பெனி அவங்கக்கிட்ட டீலர் ஸ்கோப் என்னன்னு சொல்லியிருக்கோம், அவன் டீலர்கிட்ட இது எங்கள் ஸ்கோப்பில் இல்லைன்னு சொல்கிறான். அதை நம்ம முதல்ல எடுத்துடுறோம். ஏன்னா ஃபைனலாக கம்பெனி இஸ் பேயிங் ஃபார் ஹிம், அட்லீஸ்ட் அந்த சர்வீஸ் அவன் ஒழுங்காக கொடுக்கட்டும். இதில் இப்போ இந்த ஸ்மார்ட்னு சொன்னேன் இல்லையா, இந்த FMSோட IFMS ஸ்மார்ட்டர் வெர்ஷன் சொல்லி அதில் என்ன பண்ணுறாங்க, இப்போது IFMS ஃபோட்டோஸ் எடுக்கிறான், மைனர் லீக்கா மேஜர் லீக்கா, ட்ரிப்பிங்கா ஸ்வீப்பிங்கா இல்லை போரிங்கா, டெர்மினாலஜிஸ் அவனுக்கு தெரிஞ்ச டெர்மினாலஜிஸ், எங்களுக்கு தெரிஞ்ச டெர்மினாலஜிஸ். கம்ப்ளீட்டாக ஹோஸே கட் ஆகி போச்சா, ப்ராடக்டே வரலையா, 5 லிட்டருக்கு 1.5 லிட்டர் தான் வெளியில் போகுது, மீதி 3 லிட்டர் டெலிவரி ஆகுது அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷனா, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவன் ஹோஸை மாற்றுறதை பற்றி கன்சிடர் பண்ணுறான். தே ஆர் கன்சிடரிங் ஒன்லி ஆஃப்டர் அனலைசிங், ஸ்க்ரூட்டனைசிங், கேட்டகரைசிங் எல்லாம் பண்ண பின்னாடி they decide whether this pump is eligible for replacing hose, nozzle, swivel joint or whichever it is. So I don't know whether that is there in the criteria. So when someone is answering, you may clarify that. விஜயகுமார் சார் இருக்காரு, நீங்கள் எங்கள் என்ன ஸ்கோப்புன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கிளியராக. அப்புறம் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பம்ப் ரீப்ளேஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காலையில் ஓப்பன் ஹவுஸில் ஒருத்தர் சொன்னார், ஒரு ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சரிங்க்கு எக்ஸ்பைரி இருக்குது, அதுக்கு அப்சல்யூட் ஆகக்கூடிய டேட் இருக்குது, வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாட்டுக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனை நாள் சாப்பிட்லான் இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம், ஸோ தெர் ஆர் ஆல்வேஸ் எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் செல்ஃப் லைஃப் and it can work with the tolerance. The pump is made for to delivering plus minus 25 ml அப்படின்னா it can work up to certain years. ஏன்னா இப்போ நீங்கள் எனி ப்ரீமியம் ப்ராடக்ட், கார்ஸ், ஏதாவது பைக் வாங்கினா கூட whether you use it or not, after certain years you will have to replace the oil and you will have to do basic service. அது மாதிரி the pumps has done their work, not only age, also volume. ஏன்னா சில ஏரியாவில் வால்யூம் பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட பம்ப் நம்பர் ஆஃப் பம்ப் ஷார்ட்டாக இருக்கும். ஃபார் சம் ரீசன்ஸ் த சேல்ஸ் would have gone up, so the pump would have delivered good quantity of volume, so that also warrants for a replacement of pump. So maybe you can clarify us at what time period this pumps qualifies for replacement. நாங்கள் குவாலிஃபை ஆகிருக்கிறோமான்றது வேற விஷயம், உங்களோட கர்டசியில் தான் நாங்கள் ஆக முடியும். அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் பாலிசியில் சொல்லுங்கள், 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம்னு சொல்லிட்டு. ஸோ அட்லீஸ்ட் அதில் ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்க. நான் லாஸ்ட் டைம் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன், என்னென்னா எங்கெங்கே ஸ்பேர்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் சம் ரீசன்ஸ், அது நாங்கள் டீலருங்களும் ரிப்போர்ட் பண்ணல, ஆர் என்ஜினியரிங் ஆஃபீஸர் புதுசு, அவங்களால இமீடியட்டாக இன்டென்ட் ரைஸ் பண்ண முடியல. இது எல்லா கம்பெனிலையும் இருக்கும். நானும் வேலை பார்க்கும்போது எனக்கும் சில லக்குனா உண்டு, கேப் உண்டு. I cannot be perfect 100%. So அதனால none of us are perfect. So without quoting any example, இந்த டாலரன்ஸை வச்சுக்கிட்டு
சில டெரிட்டரிஸில் வந்து ப்ரியாரிட்டி கிடைக்கும், சில டெரிட்டரியில் வந்து கொஞ்சம் செகண்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். என்னென்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் வேறு இடத்துல பம்ப் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இருக்காது. அவங்க தே மே பி டூயிங் சம் அதர் திங் எல்ஸ். எவ்ரி ஒன் இஸ் டூயிங் சம்திங். நோ ஒன் வில் பி ஐடில். எவ்ரி ஒன் வில் பி ஃபோக்கஸிங் ஆன் சம்திங் ஆர் அதர். ஸோ அவங்களோட பீரியாரிட்டி, அவங்களோட எக்ஸ்பர்டைஸ், அவங்களோட டொமைன் வெவ்வேறு இருக்கும். ஸோ அதனால் கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்கள் பாரத் பெட்ரோலியத்தோட ஹார்ட்வேரோட ஏஜ் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா கேளுங்க, நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் எங்களோட வெப்சைட்லேயும் நாங்கள் ஏஜ் எல்லாம் கேட்டிருக்கோம். லாஸ்ட் டைமில் கொஷின் ஷேர் பண்ணும்போதும் கேட்டிருந்தோம். ஸோ இதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். யூ மே பி திங்கிங் தட் டம்ப் மாதிரி இருந்தாலும் பேசுகிறான், இவன் பாட்டுக்கு பேசுவான், 10 வருஷம் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணணுமா, 12 வருஷம் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணணுமா, 15 வருஷம் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணணுமா, நீ ஒரு பேண்ட்டை எவ்வளோ நாள் துவச்சி போட்டுட்ருக்குற, இந்த ட்ரெஸ் ஹவு மெனி டைம்ஸ் யூ கீப் வாஷிங் அண்ட் வேரிங் இட், பிகாஸ் ஐ லைக் இட், ஐ எம் டூயிங் இட். பட் வேர் இன் திஸ் as a functional element, this is an appearance element. So please, you may be differentiate. உங்களுக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஷியேட் எது அப்பியரன்ஸ். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் ரொம்ப நாள் பண்ணலினா கூட எனக்கு பேசிக்காக ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் டேமேஜ் இருக்காது. இப்போ லுக் அண்ட் ஃபீல்னு சொல்கிறோம் நம்ம, அது தேவை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து லுக் அண்ட் ஃபீலில். பட் அதுக்கு முன்னாடி பம்பில் நான் அழகாக இருக்கேன் அப்படின்னா, யூஸுக்கே இல்லை அப்படின்னா, அது கமெண்ட்ஸ் சைட் இட்ஸ் பிகம் அ ஓனிங் சினி ஆக்டர்ஸ். ஸோ நாட் மச் ஆஃப் அ யூஸ். அதனால் கொஞ்சம் நம்ம இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பம்ப்ஸை வந்து என்ன க்ரைட்டீரியா, எப்போ பண்ணுவோம், என்ன டைம் ஃப்ரேம் பண்ணுவோம், கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. ஆல்சோ ஐ ரிக்வெஸ்ட் த டெரிட்டரி மேனேஜர்ஸ் டு டேக் இட் ப்ரியாரிட்டி wherever we have sparse gap, at least replacing certain pumps, wherever the tolerance is beyond certain things or within the tolerance that they've set. உங்களுக்கு தெரியும் பேக் எண்டில் அவங்க வந்து டெக்னீஷியன் வந்து 4.99 வச்சு கூட அந்த பம்பு 5 லிட்டருக்கு மேலே தான் டெலிவரி பண்ணும். இது உங்களுக்கு பேக் எண்டில் ரிப்போர்ட் இருக்குது. நான் ஒன்றும் உங்களை வந்து ஃபூல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அது எனக்கு ஒரு பம்பு டெலிவரி வந்து 5 லிட்டருக்கு கம்மியாக தான் டெலிவரி ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் பேக் எண்டில் அவங்க என்ன செட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. 4.7 டெலிவரி செட் பண்ணியிருந்தாங்கன்னா நாட் பாசிபிள். இட் வில் நாட் அலவ், த சிஸ்டம் won't allow. எனக்கு தெரியாதுன்னு இல்லை, தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த சிஸ்டத்தில் என்னென்ன கேப் வைப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் கேட்குறோம் அந்த டெக்னீஷியனை, அதுக்கு மேலே பண்ண முடியுமானா அவனால் பண்ண முடியல. ஆனால் 5 லிட்டருக்கு மேலே டெலிவரி ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா 2-3 டைம் அவன் ஓடிபி வாங்கணும், அதுக்கு கீழே கொண்டு வரணும்னா அது எல்லாமே உங்களுக்கு பேக் எண்டில் ஸ்கோர் ஆகும். தே மே பி ரிப்போர்ட்டிங் டு யூ ஆல்சோ. ஸோ அவன் என்ன பண்ணுறான்றது. ஸோ இருந்தாலும் இது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன். சம் பம்ப்ஸு ஏஜ் ஆகலினாலும் வால்யூம் டெலிவரி ஆனதுனால வேர் அவுட் அதிகமாக இருக்கும். அதனால் அது இட் வில் நாட் மீட் த ரிக்வயர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்புறம் ரெயின் வாட்டர், இது வந்து ஒரு பெரிய, இப்போ ரீசெண்டாக இப்போ கூட வெளியில் பெரிய ரெயின் இருந்தது. ஸோ நம்ம வந்து ரெயின் வாட்டர் கெட்டிங் இன் டு அண்டர் கிரவுண்ட் டேங்க் அண்ட் ஸ்பாயிலிங் த என்டையர் ப்ராடக்ட் விச் காசஸ் தி ஹெவி லாஸ் டு த டீலர். ஸோ இது வந்து பிகாஸ் ஆஃப் தி ஹார்ட்வேர் ஃபெயிலியர். ஹார்ட்வேர்னா அந்த கேஸ்கட் ஃபெயிலியர், இந்த மேனுவல் கவரில் இருக்கக்கூடிய கேஸ்கட் ஃபெயில் ஆகிட்டதுனால வாட்டர் என்ட்ரி ஆகிடுது, டீலருக்கு வந்து பெரிய லாஸ் வருது. இது வந்து ஐ ரிக்வெஸ்ட் த கம்பெனி டு கன்சிடர் ஹவு டு காம்பன்சேட் ஆர் ரெக்டிஃபை திஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார். Of course, canopy leakages has to be attended. There was a suggestion from the dealer friend whether the pipeline வந்து எம்எஸ்ல இருக்கிறத இப்போ எத்தனால்னால ஹைலி கரோசிவாக இருக்குது. ஸோ அதனால் ஜிஏஓ அல்லது ஹெச்டிபிஓ whichever it is non-corrosive, eco-friendly, இந்த ethanol friendly, I should say, not an eco-friendly, it's an ethanol friendly. Ethanol friendly ஏதாவது மெட்டீரியலை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பிளாஸ்டிக் இஸ் நாட் தட் கம்பேட்டபிள் வித் ethanol, but anyhow we need to find out the composition of the plastic and then bring it. ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ வந்துடும் நாளைக்கு. பைப்லைன் லீக்கேஜஸ் நிறைய இடத்துல வருது. அதனால் சீப்பேஜ் அதிகமாகி போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது வாட்டர் பாடியில் லீச் ஆகிடுச்சுனாக்கா இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்டாச்சுட்டரி ப்ராப்ளம். நம்மளது என்ஓசி காலி ஆகிடும். அடுத்து சில பம்ப்ஸ் வந்து இந்த டோக்கியம், மிட்கோ இதெல்லாம் வந்து பம்ப் மேனுஃபேக்சர்கிட்டயே ஒன்றும் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அதுக்கு போர்ட்ஸ் எல்லாம் இல்லை. அதெல்லாம் அப்சல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிடுறது தான் பெட்ரு.
The major one in an engineering is Broma mapping. Broma mapping. So நிறைய இடத்துல Broma complaint வந்து it's not landing onto the right person. So அது பார்க்கணும். அது நாங்களும் ட்ரை பண்ணுறோம் எங்கள் வெப்சைட்டில். உங்களோட கோஆப்ரேஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். So next is on a financial thing. I thank Bharat Petroleum to bringing in online reimbursement process. ஸோ அது வந்துருச்சு இல்லைங்களா ஃபுல்லாகவே. தேங்க்ஸ் ஃபார் இட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது ஒரு கான்ஃபிடென்ட் பில்டிங் தான். ஏன்னா எப்போவுமே நான் கொடுக்கக்கூடிய காசு எனக்கு திரும்பி வரும், ஒரு பொருளுக்கு காசு கொடுக்குறேன், அந்த பொருள் தான் நமக்கு வரும் அப்படின்னு தெரியும் போது கான்ஃபிடென்ட் வந்துடுது அந்த பிராண்ட் மேலே. அது மாதிரி டீலருக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட் பில்டிங் எக்ஸசைஸ். தேங்க்ஸ் ஃபார் BPCL ஃபார் பிரிங்கிங் இன் தட். The solar subsidy reimbursement which we have said, bills processing நிறைய இடத்துல டைம் எடுத்துருது, அதனால் பில்லை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ யூ நோ இட்ஸ் அ GST பில். லாஸ்ட் இயர் பில்லை மறுபடியும் இந்த வருஷம் GST போட்டு 1 month ஆயிடுச்சுனாவே ஃபைல் ஆகலைன்னா GST பில் மறுபடியும் டூப்ளிகேட் கொடுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் தட் லாஸ் ஆஃப் த டீலர் இஸ் 2 lakhs. இட்ஸ் அ குவைட் குட் சம். இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இதை வந்து அன்பேல்டு பெல்ட் கேட் தான். இது எப்படி யாருக்கு பூனைக்கு மடி கட்டுறது கதை தான் இது. ஸோ இது ரீப்ளேஸ்மெண்ட், ஐ மீன் மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பில்ஸ். We wanted some solution. ஸோ ஆன்லைனில் வந்துட்டு பின்னாடி எல்லாமே அப்லோட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா ஹார்ட் காப்பி ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சரி. ஏன்னா இது நிறைய 1 or 2 cases, மேபி 1-2 cases கூட 2 லட்ச ரூபான்றது பெரிய அமௌண்ட். கொஞ்சம் பார்க்கணும். ஐ திங்க் ஒன் ஆஃப் த கேஸ் இன் மதுரை. யூ மே திங்க் சார். டிலே இன் ப்ராசஸிங். சார் பின்னாடி வந்து கொஞ்சம் சைலண்டாக இருந்துட்டாக்கா கொஞ்சம் குயிக்காக முடிச்சுக்கிறேன் நான். ஏன்னா அவங்க பதில் சொல்லணும். நம்ம வெறும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருந்தால் அவங்க நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க, திருப்பி இல்லைன்னா மெயில் அனுப்பிடுவாங்க. ஸோ வி எக்ஸ்பெக்ட் தெம் டு ஆன்சர் ஃபார் இட். ஸோ அதனால் இஃப் யூ ஆர் கோஆப்ரேட்டிங் ஐ வில் குயிக்லி ப்ரஷ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் தட் ஸ்டாம்பிங் ரீஇம்பர்ஸ்மெண்ட் டிலே. ஸோ யூ கேன் டெல் அஸ் ஹவு டு ஸ்பீட் இட் அப். அப்புறம் POS மிஷின் கிரெடிட்ஸ் டிலே, பர்டிகுலர்லி ஹாலிடேஸ். இதில் என்னென்ன பெரிய கேப்பு, ஒவ்வொரு ரீஜனில் ஒவ்வொரு ஹாலிடேஸ் இருக்கும். மும்பை பேஸ்டு பேங்க் வந்து அவன் அங்கே தான் ப்ராசஸிங் சென்டர் டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணானாக்கா இங்கே இருக்கிறதுக்கு மேட்ச் ஆகாது ஹாலிடேஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி சில என்ன கேட்டால் பாம்பே ஆஃபீஸ் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம 24 hours ஆல் த 24/7 we are doing that. ஸோ அதனால் கிரெடிட்ஸ் வந்து ஆன் டைம் வரணும். 24 hours வந்துடலாம். இப்போ RBI ஆல்சோ நவ் we are going to exercise சேம் டே செக் கிளியரிங். அது மாதிரி அப்போவே கொடுங்க. SAPயில் கொடுக்குறோம்ல நம்ம 6 hours ஒன்ஸ் செட்டில்மெண்ட் கொடுக்குறோம். அது மாதிரி இப்போ பைன் லேப்ஸ் ஆர் எனி தேர்ட் பார்ட்டி, why should they hold our money? ஸோ அதனால் கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணோம். இந்த LFR இன்வாய்ஸு ஆன் அண்ட் ஆஃப், இப்போ இந்த இடிச்சா பவர் போயிடுற மாதிரி whenever lightning happens power goes off like that. The LFR sometimes absence from the system. We don't know why, what is the reason. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸு. பாரத் பெட்ரோலியம் மாதிரி இருக்கிற கம்பெனிலாம் இந்த கேப் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், அது சர்வீஸ். அதனால் கண்டிப்பாக சர்வீஸ் எங்களுக்கு இன்வாய்ஸ் வேணும். ஹார்ட் காப்பி கொடுக்கலினாலும் அட்லீஸ்ட் சிஸ்டத்தில் இருக்கணும். எப்போ வேணாலும் இருக்கணும். அது வந்து ஒரு 5 yearsக்கு எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்குற மாதிரி இருக்கட்டும். இல்லைன்னா கொடுங்க, டம்ப் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் எகைன் EV பவர் பில்ஸ் சொல்லியிருந்தோம் முன்னாடியே. EV சார்ஜிங் இட்ஸ் அ பிக் டிபேட் ஆர் பிக் அனாமலி கோயிங் ஆன். இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் இருக்குது. அதனால் மொத்தமாகவே 2 வண்டி தான் வரும். 2 வண்டி ஒரு நாளைக்கு 2 வண்டி வந்ததுன்னா அவன் இப்போ 10 யூனிட் சார்ஜ் பண்ணாங்கன்னா 2 வண்டிக்கு 20 யூனிட்ஸு. 20 யூனிட்ஸ்க்கு 20 rupees தான் நம்ம பாரத் பெட்ரோலியம் பே பண்ணுது அப்ராக்சிமேட்டாக. ஸோ 20 rupeesக்கு அவன் ஃபிக்ஸ்டு சார்ஜ் மாதம் 40,000 ரூபாய் வருது அவனோட கனெக்டட் லோடுக்கு. ஸோ வேர் இஸ் திஸ்? ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஒர்த். ஏன்னா அப் ஃப்ரண்ட்டு தெரிஞ்சு இந்த பிஸ்னஸ் மாடல் ஃபெயிலியர் மாடல்னு தெரிஞ்ச பின்னாடி ஐ ரிக்வெஸ்ட் no TM should insist, compel, pressurize to commission the EVs. கொஞ்சம் pardon me, I request all the TMs, maybe உங்களுக்கு ஏதாவது delay techniques தெரியும், அதை வச்சு எங்களுக்கு educate பண்ணுங்க. So how far we'll push it far till some solution arrive.
இல்லைன்னா சிம்பிள் சொல்யூஷன், கம்பெனி வந்து அது வரைக்கும் பில்லை டைரெக்டாக பே பண்ணுறது. ஸோ த அதர் ஆப்ரேஷன் இஸ் எவ்ரி சப்ளை லொக்கேஷன் ரெஸ்பான்ஸ் பெட்டர் ஆக்கிறதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் மொபைல் நம்பர் தேவை. ஏன்னா மிஸ்ட் கால்ஸ் ரெக்கார்ட் ஆகிடும். நான் ஐ கால்டு யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டட் அப்படின்னு சொன்னால் கூட அட்லீஸ்ட் யூ ஹாவ் சம் ரெக்கார்ட்ஸ். ஃபார் கன்வீனியன்ஸ் சேக் யூ மே சே யூ ஆர் நாட் கால்ட் அப், பட் ஃபார் அட்லீஸ்ட் ரெக்கார்ட் சேக் இட் ஷுட் பி தேர். ஏன்னா நிறைய இடத்துல கன்சார்டியம் லோடு கிடைக்கல, வெஹிக்கிள் ரிப்போர்ட் ஆகலை, பிடிஎஸ் மால் ஃபங்க்ஷன்னால பிளாக்கேஜ் ஆகிடுது, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னாலும் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய இடத்துல வித்தவுட் அட்வான்ஸ் நோட்டீஸ் ரூட்ஸ் ஆர் கெட்டிங் டைவர்டட், ஸோ இட் த ரூட் வயலேஷன். ஸோ இது அடுத்த நாள் தான் எங்களுக்கும் தெரியும். ஏன்னா போகும்போது டிரைவர் ரீச் ஆன பின்னாடி தான் சொல்லுவார். அட்லீஸ்ட் டு கம்யூனிகேட், கிவ் அஸ் அ ஸ்கோப், ஹேவ் அ டெடிக்கேட்டட் மொபைல் நம்பர் இன் எவ்ரி சப்ளை பாயிண்ட். The VTS really, we do not know vehicle tracking system, we need to track that VTS. அது எப்போ ஃபெயில் ஆகணும் நாங்கள் ட்ராக் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ. ஸோ அதனால் ப்ளீஸ் see to that that VTS is functioning more efficiently. ஏன்னா அதுக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே இப்போ அவுட்லெட்டில் இருக்கும்போதே ஆஃப்லைன் காமிக்குது, ரன்னிங்கில் இருக்கும்போதும் ஆஃப்லைன் காமிக்குது. அந்த சிக்னலும் ஒர்க் ஆகிறது இல்லை. இப்போ முன்னாடி அந்த ரெட் லேம்ப் எரியும், அதுவும் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் we do not know whether the VTS is working or not. Finally end up the vehicle reaches the depot. So safety audit procedures, so இது 3 months once நினைக்கிறேன் இல்லையா சார்? 3 months 6 months. ஸோ நிறைய டீலருங்க வந்து ராங்கான நோஷனில் இருந்தீங்க 3 monthsன்னு. ஸோ நான் கெட் from a right mouth, right person clarifies it is mandatory to do all vehicles once in 6 months. Correct sir? Reclarified now it is once in 3 months. Okay. So for outlet it is once in 6 months. So அவர் டக்குன்னு அவுட்லெட் சொல்லிட்டீங்க போல இருக்கு. நானும் கேள்வியை ஸ்பெசிஃபிக்காக கேட்காம விட்டேன். வெஹிக்கிள் தான். ஏன்னா இது ஆப்ரேஷன் சொன்னதுனால நான் நினச்சேன் யூ வுட் ஹவ் லிசன் டு தட். So the new GST issue which we have explained, maybe the consignment note, Kaushik can throw some light onto this. Another one peculiar issue, in fact it is in Chennai, related to Chennai, a density mismatch from the bottom to the top. There is a density mismatches, people are struggling, 30-40 liters has to be drawn. It's very difficult for bottom loading vehicles to draw samples after that getting unloaded. So this has to be looked into that, and sometimes over doping on ethanol. சில டெப்போஸில் வந்து கன்சார்டியம் வெஹிக்கிள் வந்து சில காரணத்தினால ஒன்றா எஃப்சிக்கு நிற்கலாம், இல்லை பிரேக் டவுன் ஆகிருக்கலாம், இல்லை ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி கன்சார்டியம் வெஹிக்கிள் எங்கெங்கே ஷார்ட்டேஜ் வருதோ அந்த இடத்துல அந்த டீலருக்கு பிசிஓவில் சப்ளை பண்ணணும். அது வந்து ஒரு ஜென்ரல் ரூலாக இருக்கும். பட் சில இடத்துல வந்து முடியல. Particularly, sir, Tirunelveli depot, I think we have some issues. We will get back to you on case to case. என்ன கேஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். Also the supply point related is the old bank guarantee. இந்த old bank guarantee நிறைய இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருக்கு. Irugur, I think they were disposing it off. Chennai still pending. அது கொஞ்சம் please take care of that. So அடுத்து ஜென்ரலாக, so instead of keep turning the pages, let me conclude it fast. Generally, how do we really sell smarter on loops or any premium product? And then let us not withhold any product dumping. அதுக்கு வந்து இண்டென்ட் பிளேஸ் பண்ணுறது, எந்த ப்ராடக்ட் நமக்கு நம்ம மார்க்கெட்டில் மூவ் ஆகுதோ அதுக்கு உண்டான இண்டென்ட் பிளேஸ் பண்ணணும். அதுக்கு டிஸ்பிளே யூனிட்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால அன்னெசரி இன்வென்ட்ரியை இல்லாமல் இருந்தாவே வேறு லூப்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஐ கட் ஸ்டாக் வித் சம்திங் எல்ஸ். ஸோ எனக்கு அது மூவே ஆகலைன்னா ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹாவ் அ ரிட்டர்ன் பாலிசி. தெர் ஆர் சம் கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் ஹேவிங் ரிட்டர்ன் பாலிசி. எங்களோட பர்ச்சேஸில், ஏன்னா இது கமோடிட்டி அடல்ட்ரேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுல, சீல்டு பேக்கேஜ் லூப்ரிகன்ஸு. ஸோ அட்லீஸ்ட் இன்வாய்ஸ் ரேட்டில் நீங்கள் திருப்பி எடுத்துங்க. ஜிஎஸ்டி இப்போ வந்துருச்சு.
ஸோ கேட்காம பில் பண்ணிடுறீங்க, கேட்டுட்டு நாங்கள் திருப்பி ரீபில் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ஸோ ஏதாவது சிஸ்டம் இருக்கா பாருங்கள். ஏன்னா இல்லைன்னா அது அன்னெசரியாக சிட்டிங் ஆன் நான் என்ன சொல்கிறது ஒரு அன்வான்ட் பிளேஸ். அது இட் வில் இம்ப்ரூவ் எய்தர் சைட். இந்த premium product is a bigger question mark because there are a lot of ambiguity. Ethanol vanda pinnadi social medias have viral like anything. Petrol வந்து ethanol கலந்த பின்னாடி அது adulteral. You would have seen the comments is in authorized legalized adulteration lam அந்த அளவுக்கு கமெண்ட் வந்துருச்சு. It has gone up to the Supreme Court. Supreme Court said it is a policy, they don't want to get into this, all this. But still, foul mouthing has already been done in the market. So, adhanala speed particularly, we are unable to sell speed after this ethanol doping. So, I was selling about 80 liters, now ipo 60 liters kondirchu. So, because that is also having ethanol, we cannot claim ethanol as a superior product. So it is very difficult to explain octane number and then fire point, all this. It's none of my business also. So, and a lot of qualified engineers are dealers now. They are also finding it difficult to handle the customers. ஏன்னா எனக்கு ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் இருக்காரு, அவருக்கே பாவம் தடுமாறுறாரு ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு. ஸ்பீடு ஆக்டேன்னா என்னன்னு சொல்ல முடியல அவருக்கு. ஏன்னா இப்போ கஸ்டமர் சொல்கிறோம் எத்தனாலே ஆக்டேன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு நீ ஒரு அடிட்டிவ் எல்லாம் போட்டு ஆர்டர் இனி சொல்கிற அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல்சோ பட்டன் அவே ஃபார் த கஸ்டமர்ஸ் டு நோ மோர் அபவுட் ப்ரீமியம். மோஸ்ட் கன்சர்ன் இஸ் தட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் என்ஜினியரிங் ஆஃபீஸர் ஹேஸ் டு கோ அப். ஏன்னா நிறைய இன்ஜினியரிங் இஷ்யூஸ்க்கு அதுவும் ஒரு ரீசனு. என்ஜினியர்ஸ் ஹேவ் மோர் அவுட்லெட்ஸ் டு ஹேண்டில். அதுக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, we will definitely extend our cooperation. Let us do together. Thank you for all this points. வேறு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக which I have not covered, யாருக்காவது நான் இந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களோட ஸ்பெசிஃபிக் இஷ்யூவாக இருந்தால், என் அவுட்லெட்டு ரீசைட்மெண்ட்டு கொடுத்தேன் அது வரல அப்படின்னா, those things will land it separately. It's a specific case, one of the case. It's not a general case. Other than that, about the business, trivial, அதாவது இது வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, even if it is one concerning to one specific territory, our territory managers are here. They'll be glad to clarify. Hope with this, any specific questions we will avoid, sir. Any one single outlet, please try to sort it out with the TM in his office, because this forum will unnecessarily listen to, which is எனக்கு கன்சர்ன் இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற பேர் போர் அடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் we have a very short time now to listen from the territory managers. So whoever comes from the seniority or from the junior most, I don't know what is the order which TMs wanted to bell this cat. Please, sir, I am switching off the mic, sir. You can discuss and then come. You can ask me the mic, I will give it to you. I request Abhinav and Vijay Kumar to share their wisdom towards this business. Our Bharat Petroleum culture, felicitating thing. I skipped it. I have not skipped it intentionally. I have forgotten it. Sorry for it. So my colleagues have reminded it. So this is the time for felicitating our beloved officers. With great honor, we request the esteemed official from BPCL and President Vice President of Tamil Nadu Bharat Petroleum Dealer Association to join us on the stage. It's our pleasure to felicitate the BPCL official for their outstanding and support and collaboration. First, I would like to call upon Kannabirabam Sir, GM Marketing South, will be honored by TNBPDA President Mr. Venkatesh. Sir, I request to come on stage. Thank you. Next, Prasad Godse,
DGM Finance, Retail South will be honored by Secretary Mr. Nandakumar sir. Next continues with State Office, Tamil Nadu and Pondicherry. சொல்லுங்க எனக்கு. Next, T.M. Madurai Parameshwaran R will be honored by Mr. Ramadas, Vice President and Junior Secretary Mr. Radhakrishnan. T.M. Chennai Gunaji Rao VVS honored by Vice President Ms. Anita Jayachandran and Joint Secretary Mr. Akash Mohan. Next goes with I.M. Karur. Mr. Sudhir will be honored by A.D. Satyanarayanan. I.M. C.B. Dhanashekar will be honored by Mr. Nadraj. இந்த இனிமையான மாலை பொழுதில் இன்னும் ஓர் இதயம் மகிழும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. திரு விஜயகுமார் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா இன்று. அவருடைய பிறந்த நாளை மகிழ்விக்கும் வகையில் இப்பொழுது அவருக்காக அனைத்து உள்ளங்களின் வாழ்த்துக்களோடு இப்பொழுது கேக் வெட்டப்படுகிறது. So now I come to know who is that birthday Bobby. We have Mr. Vijay Kumar, who was born on this day. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். கேக் லேலோ நாசில் தேதோ சார். Now I'd like to call upon Hakim Dr. Vadamadurai Automobiles MT will be facilitating Mr. Kannabiran GM Marketing, then Sundara Raghavan GM Marketing, and Mr. I.M. Madurai, I.M. Karur, President,
treasuries and secretaries. So I request all the dealers to be please be seated. So நம்ம கோரிக்கைகளுக்கு இனிமேல் தான் அவங்க பதிலே சொல்ல போறாங்க. நிறைய பேர் டீ போயிருக்கீங்க, அவங்க வரட்டும். By the time may I request Mr. Abhinav. Good evening all. Thank you for inviting me. சார், நான் இதில் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார், ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார். உங்களால் தான் வந்து அந்த டீலர் போர்ட்டல் வந்துச்சு. ஸோ அவர் சொன்னார் கான்ஃபிடென்ஸ் வருமா வராதான்னு. கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ஸ் வரும். நாங்கள் எதை ரீஇம்பர்ஸ் பண்ணுவோன்றது வந்து ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 4 இம்பார்ட்டண்ட் இது நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். ஒன்று, சார் சொன்னார் சோலார் சப்சிடி லேட் ஆகுதுன்னு. சோலார் சப்சிடி இஸ் அ பார்ட் ஆஃப் த டீலர் ரீஇம்பர்ஸ்மெண்ட். அதுக்கு அடுத்து ஈவியில் சொன்னாங்க டீலர் ஷேர் என்னன்றது பிஸ்னஸ் மாடல் தெரியலன்னு. அதையும் நாங்கள் வந்து டீலர் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து ரெவன்யூ வருதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிஸ்னஸ் மாடல் கன்டினியூ பண்ணலாமான்றது லாங் டேர்ம் நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் எல்லா டீலர் ஒரு லாஸ்ட் 3 வருஷமாக நான் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மீட்டிங். எப்பயுமே சொல்லுவாங்க ஸ்டாம்பிங் பில்ஸ் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் லேட் ஆகுதுன்றது. அதையும் வந்து டீலர் ரீஇம்பர்ஸ்மெண்ட் போர்ட்டலில் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஏன் கொண்டு வந்தோன்னு சொன்னால் அட்லீஸ்ட் இப்போ ஒரு ட்ராக் இருக்கும் எங்கே வந்து டிலே இருக்குன்றது. நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணுறீங்க, எப்போ பேமெண்ட் போகுதுன்றது வந்து இப்போ கிளியராக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்னென்ன பே பண்ணணுமோ, என்னென்ன உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வரணுமோ அது வந்து நடக்கணுன்றதுக்காக இது கொண்டு வந்திருக்கோம். சார், சோலார் சப்சிடி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, யார் யார் டீலர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் இன்வாய்ஸஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் ரெஸ்பெக்டிவ் டெரிட்டரி காண்டாக்ட் பண்ணி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ரீப்ரிண்ட் எடுத்து கொடுங்க. டெஃபினட்டாக த 2 lakhs வீல் பே வித் ஜிஎஸ்டி. ஒன்று என்னென்னா, அந்த ஜிஎஸ்டி வந்து உங்களோட போர்ட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். எங்களோட 2Bயில் நாங்கள் பார்க்கும்போது ஜிஎஸ்டிஆர் 2Bயில் பார்க்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். சார், ஜிஎஸ்டி கன்சைன்மெண்ட் நோட் பெரிய டாபிக். ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக நான் சொல்லணுன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு. சர்வீசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன். நான் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் வந்து நீங்கள் ஒரு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பிபிசிஎல் தான் பே பண்ணணும். நாங்கள் தான் பே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து இல்லை நான் வந்து ஜிடிஏ கிடையாது, ஆனால் நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் யூ ஆர் எக்ஸம்டட். உங்கள் மேலே வந்து யாராவது ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எக்ஸாம் ப்ரொவிஷன் ஃபஸ்ட்டு எடுத்து காட்டுங்க. நீங்கள் சொல்லணும், நீ வந்து ஜிடிஏன்னு எனக்கு சொன்னேன்னா பிபிசிஎல் தான் பே பண்ணணும். இல்லை நான் வந்து ஜிடிஏ இல்லை, நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் தான் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து எக்ஸாம் சர்வீஸ் இது. நீ எக்ஸாம் சர்வீஸ் மேலே ஏன்டா என் மேலே ஜிஎஸ்டி நோட்டீஸ் கொடுக்குறன்றதா நீங்கள் ரிப்ளை பண்ணணும். இதுதான் நான் டேக்ஸ் கன்சல்டன்ட் நான் சொல்லணும். நான் பிபிசிஎல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வி ஆர் கிவிங். கன்சைன்மெண்ட் நோட்டும் வந்து இப்போது ஏன்னா வந்து ஷிப்மெண்ட் வைஸ் எதிர்பார்க்குறாங்கன்றது வந்து இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து சர்வீஸ் டேக்ஸ் பீரியட்லேருந்து இந்த இது இருக்குது. இந்த டிஸ்பியூட்டு இது வேட்டில் இருக்கணுமா சர்வீஸ் டேக்ஸில் இருக்கணுமான்ற இஷ்யூ அன்னிலேருந்து இருக்குது. ஸோ இது ஒன்றும் புது இஷ்யூ கிடையாது. அண்ட் கன்சைன்மெண்ட் நோட் வந்து சர்வீஸ் டேக்ஸில் எப்படி கன்சைன்மெண்ட் கொடுக்கணுன்றதும் இருந்தது. ஜிஎஸ்டி இன்னுமே வைடர் ப்ரொவிஷன் கன்சைன்மெண்ட் நோட் என்னன்னு டிஃபைனும் பண்ணல. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆல்சோ இஸ் கன்சைன்மெண்ட் நோட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆக்ட் எடுத்து படித்து பார்த்தா சொல்லுவோம் கன்சைன்மெண்ட் நோட் ஆர் வாட் எவர் நேம் கால்டுன்னு இருக்குது. வாட் எவர் நேம் கால்டு மை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வாட் எவர் யூ ஆர் கிவிங் டு மீ. நீங்கள் சொல்கிறீங்க டாக்ஸஸ் பேபிள் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ், இதுதான் என்னோட ஷிப்மெண்ட்டு அப்படின்னு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆல்சோ ஐ கேன் கால் அ கன்சைன்மெண்ட் நோட்.
ஷிப்மெண்ட் வைஸ் ப்ரொவைட் பண்ணுமான்னு பார்த்தா ஷிப்மெண்ட் வைஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் we are giving a development so that absolute clarity யாருமே வந்து டச்சே பண்ண முடியாத ஒரு நிலைமை வரணுன்றதான் நாங்களும் பார்க்குறோம். சார் எம்பிடி ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி கேட்டாங்க. இன்ஜினியரிங் படி சொல்லணுமா வந்து நான் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா நான் கம்பெனிஸ் ஆக்ட் படி நான் சொல்கிறேன். நான் சார் எம்பிடி ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் இத்தனை நாளாக கம்பெனி கன்சிடர் பண்ணது வந்து 15 வருஷம் சார். பட் லாஸ்ட் இயர்லேருந்து கம்பெனி கன்சிடர் பண்ணது 10 வருஷம். பட் 10 வருஷத்தில் வந்து உடனே மாற்ற முடியுமான்னு கேட்டால் அத்தனை எம்பிடி வந்து அவைலபிள் இல்லை, அதான் ஃபேக்ட். ஸோ ஃபேஸ் வைஸ் வி ஆர் டூயிங் த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். எந்த டெரிட்டரி கான்டாக்ட் பண்ணாலும் தெரியும் இந்த வருஷம் வி ஹவ் ஸ்டார்டட் த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் தட் யூ வில் சி தி எம்பிடிஸ் கெட்டிங் ரீப்ளேஸ்ட். வெங்கடேசன் சார், ஐ திங்க் நான் ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஒரு ப்ராமிஸ் ஐ வில் கிவ் சார். சங்கரியில் நம்ம எப்படி வந்து அந்த டேக்ஸ் ரிலேட்டட் செஷன்ஸ் பண்ணோமோ அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் ஃபார் என்ஆர்ஓ டீலர்ஸ் வி ஹேட் டன் ஒன் செஷன் இன் சென்னை. கண்டிப்பாக ஃபார் எவ்ரி டெரிட்டரி ஐ ரெக்வஸ்ட் மை டெரிட்டரி மேனேஜர்ஸ் ஆல்சோ ஒரு தடவை என்னை கூப்பிடுங்க. ஐ வில் கண்டக்ட் ஒன் வர்ச்சுவல் செஷன் ஃபார் எவ்ரிபடி. இஃப் நீடட் ஐ வில் கண்டக்ட் அ ஃபிசிக்கல் செஷன் ஆல்சோ. இஃப் எவ்ரி டீலர் இஸ் வில்லிங் டு ட்ராவல் வி வில் ஐ கேன் டூ இட். ஒரு டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டட் பண்ணுறேன். மைக்ரோ லெவலில் வி வில் கோ அண்ட் டிஸ்கஸ். இது என்னென்னா வந்து இது வந்து நீங்கள் சொல்கிறத வந்து நான் எடுத்துக்கணும், நான் சொல்கிறது நீங்கள் எடுத்துக்கணுன்றது கிடையாது. வி வில் ஹாவ் அ கான்வர்சேஷன், அவ்வளோதான். எது முடியும் எது முடியாது, எப்படி பண்ணலாம், எப்படி பெட்டராக பண்ணலாம், அதை வி வில் ஹாவ் அ டிஸ்கஷன் சார். ஐ திங்க் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கவர் பண்ணியிருக்கேன் சார். எல்எஃப்ஆர் இன்வாய்ஸஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். எல்எஃப்ஆர் இன்வாய்ஸஸ் ஆட்டோ ட்ரிகரிங்க்கு பண்ணியிருக்கு. ஆட்டோ ட்ரிகர் வரலன்னு சொன்னால் ப்ளீஸ் கான்டாக்ட் சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட்டோ ட்ரிகர் ஆகலன்றதும் வி வில் ஹாவ் அ லுக். அண்ட் இ கனெக்டில் அந்த டம்ப்பு சார் கேட்ட மாதிரி இ கனெக்டில் வி ஆர் ஹேவிங் த டம்ப் ஆல்சோ அவைலபிள். ஆட்டோ ட்ரிகரும் இருக்குது. அதை தவிர இ கனெக்டில் அந்த டம்பும் வி ஆர் மேக்கிங் இட் அவைலபிள். யாருக்காவது சுத்தமாக ரிஃப்ளெக்ட் இல்லைன்னு சொன்னால் ப்ளீஸ் கிவ் அஸ் சம் மோர் சாம்பிள் கேசஸ். ஏன்னா நிறைய டீலர்ஸ்க்கு வருது. யாருக்கு வரலன்னு பார்த்தா அட்லீஸ்ட் அதுலேருந்து ஏதாவது ஒரு மேப்பிங் இஷ்யூ இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது சிஸ்டம் இஷ்யூ தான் இருக்கான்றதை வி வில் சி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். டைம் ஆயிட்டு இருக்கு. என் பேர் சுந்தர் ராகவன், ஸ்டேட் ஆஃபீஸ். மேடையில் இருக்கும் டிக்னிட்ரிஸ், இங்கு அமர்ந்திருக்கும் டீலர்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆல் இண்டியாவில் பெஸ்ட் டீலர்ஸ் குரூப் ஆஃப் பாரத் பெட்ரோலியம் அப்படின்னு எடுத்தால் தமிழ்நாடு குரூப் தான். we have got the chairman trophy. The best dealers, territory, major territory, minor territory எல்லாத்துக்கும் அவார்டு வாங்கினதும் நம்ம தமிழ்நாடு குரூப் தான். மார்க்கெட் ஷேர் வைஸ் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா தான். அண்டு நம்மளுடைய பெருமை என்னன்னா இன்னும் கொஞ்சோண்டு 2% growth ஆனோம்னா நம்ம we will overtake IOC in தமிழ்நாடு. ஸோ த பெஸ்ட் பிபிசினா ரீட்டைல் தான். ரீட்டைலில் பெஸ்ட் டீம்னா தமிழ்நாடு டீம் தான். ஸோ தட் இந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கிற டீலர்ஸ் தான் தி பெஸ்ட் டீலர்ஸ், த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் டீலர்ஸ் ஆஃப் செகண்ட் பிக்கெஸ்ட் ஆயில் கம்பெனி பாரத் பெட்ரோலியம். ஸோ நீங்கள் உங்களால் தான் எங்களுக்கு பெருமை. அதனால் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வந்து உண்மை. இதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே மெயினாக வந்திருக்கிறோம். ஏன்னா 3 ஆயில் கம்பெனியில் ரீட்டைல் கோஆர்டினேட்டர் வந்து பாரத் பெட்ரோலியம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ரீட்டைல் கோஆர்டினேட்டர்லையும் த ஹையஸ்ட் வால்யூம் கொடுக்கறது மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு. அந்த மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் growth கொடுத்தது நம்ம டீலர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி டீலர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரெண்டாவது, உங்களுடைய பாயிண்ட்ஸ் வெங்கடேசன் சார் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டோம். ஆல் இன்ஜினியரிங் பாயிண்ட்ஸ், இவி ரிலேட்டட் பாயிண்ட்ஸ், லூப்ரிகன்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ், டெப்போ ரிலேட்டட் பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்டையும் நோட் டவுன் பண்ணிக்கிட்டோம். வெங்கடேசன் சார்ட்டேன்றும் திரும்பி இமெயில் வாங்கிக்கிறோம். எங்கள் ஸ்டேட் ஹெட், எங்கள் ரீஜனல் ஹெட் கண்ணபிரான் சார் வித் ஆல் டிஎம்ஸோட டிஸ்கஸ் பண்ணி எல்லாற்றுக்கும் பாசிட்டிவ் சொல்யூஷன் கொடுக்கறது எங்கள் கடமை என்று எல்லார் சார்பாகவும் உறுதி அளிக்கிறோம். 100% we will make everything we will possible. ஏன்னா உங்களால் தான் நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அதனால் ஈச் அண்ட் எவ்ரி திங், இது எல்லா பிரச்சனைகளுக்கும்
எல்லா இஷ்யூஸுக்கும் நாங்கள் சொல்யூஷன் பண்ணுறோன்னு 6 டிஎம் சார்பாகவும் ஸ்டேட் ஆஃபீஸிலிருந்து நாங்கள் உறுதி அளிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினியரிங்கிலேருந்து ஒரு சில மீன்ஸ் முன்னேற்றத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எம்பிடி ரீப்ளேஸ்மெண்ட் மேஜராக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. லாஸ்ட் ஆஸ் அபினவ் செட் முன்னாடி வந்து 15 இயர்ஸாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் தேர் ஆர் மெனி இஷ்யூஸ் இன் எம்பிடிஸ் விச் கன்வெர்டட் தட் 15 இயர்ஸ் டு 10 இயர்ஸ். 10 இயர்ஸில் எந்தெந்த எம்பிடி மீன்ஸ் அதோட இயர் பாஸ் அவுட் ஆகிடுச்சோ ஸோ we are going to replace it. Almost 50 crores has been allotted for southern region for MPD replacement for this year. 50,000 கோடி 50 கோடி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க MPD replacementக்கு. There are few territories already started and we are in the process of means covering all the territories. நீங்கள் வந்து 1200 MPD ஒரே வருஷத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியாது. இட்ஸ் ரியலி டஃப். இட் வில் பி டன் இன் தி ஃபேஸ். முதல்ல இந்த எம்பிடிஸ்லாம் ஆரம்பித்தது 2006. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் டிஸ்பென்சர் ஓல்டு டிஸ்பென்சர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ டிஸ்பென்சரை இந்த எம்பிடிஸை கொண்டு வந்து 2014 வந்து ஃபுல்லாக கவர் பண்ணோம். இந்த 9 வருஷத்தை பேக்லாகில் நீங்கள் ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்தில் கவர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இது வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு டூ இட். ஸோ ப்ராக்டிக்கலி வி ஆர் ட்ரைங் டு கவர் அட்லீஸ்ட் 400 to 500 MPDs in this year and remaining will complete in successive years. Okay? So already territories they have taken the initiatives. I think 2 or 3, 4 territories they have started sending the proposals. Maybe MPDs unga outlets maybe within 1.5 months la ungalku vandirலாம் வரதுக்கு they have started the process. So இதுதான் MPD replacement பத்தி. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ரிகார்டிங் திஸ் பைப்லைன் லீக்கேஜஸ். பைப்லைன் லீக்கேஜஸில் நவடேஸ் வி ஆர் நாட் கோயிங் ஃபார் எம்எஸ் பைப்லைன். வி ஆர் கோயிங் ஃபார் ஃப்ளெக்சிபிள் ப்ராடக்ட் பைப்லைன். எம்எஸ் பைப்லைன் வி ஆர் ஸ்டாப்ட் இட். wherever old pipeline or small pipeline replacement is required, there is no other way, we have to go for MS pipeline only. But அந்த பைப்லைனில் நார்மலி நம்ம வந்து பிட்டுமின் கோட்டிங் கொடுப்போம். இப்போ அந்த பிட்டுமின் கோட்டிங்க்கு மேலே wrappingம் கொடுக்கணும். தட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ திஸ் வில் அவாய்ட் தி கரோஷன். மெயின்லி எத்தனால்னால கரோஷன் ஆகும். பட் எத்தனாலில் கூட நாங்கள் வந்து கரோஷன் இன்ஹிபிட்டர் கொடுக்கறதுனால there will not be any reason for corrosion due to ethanol. Corrosion is happened because of the nature of the soil, water content in the soil. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணோம். அதுக்காக தான் வந்து we are going for vitamin coating as well as the wrapping, pipeline wrapping பண்ணுறோம். பட் flexible pipe is mandatory for any new pipelines. புதுசாக பைப்லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் பைப்லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் மேட் இஸ் மேண்டேட்ரி. செகண்ட், மூணாவது வந்து ஐஎஃப்எம்எஸ். ஐஎஃப்எம்எஸ் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணோம். I think after that, sir, we had a meeting in the May level. We had a meeting at Chennai in the month of May. Appo vandu IFM is extremely raw. They don't know anything, and we find difficult from our side also. We find very difficult to train them, educate them. Now, இப்போ நீங்க 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா improvement is there, but improvement is not as per the satisfaction. Still improvement is required. We are in the process of improving them, and proper every month there will be training process is being arranged. Attrition level was so high. Now the attrition level is reduced. எல்லாரும் வேலையை விட்டு சேர்ந்த உடனே வந்து இருந்தாங்க கொஞ்ச நேரம், சில பேரால் முடியல, they left the job. இப்போ வந்து ஓரளவுக்கு they are stabilized. They could able to understand the problems and issues. So maybe another 3 or 4 months down the line, the improvement you will find in the field, as you finding in the Trichy territory. Trichy territory is a model, is an example for all India. So similarly, we are expecting this to improve far better. Few territories we are finding issues that we are going to solve it within next 2 or 3 months. Definitely, IFMS will progress in the coming years. Next is that nozzles, hanging outwards.
It's a major concern. When I started my engineering from 20 years, I'm seeing these issues. Hanging adverse, nozzles issues. As of now, the hanging adverse are available at the territory. There is no issue at all. Except MLD, I think so. Rest of all the material hanging adverse are available at the territory. Only how to distribute. It's become a concern. We are thinking about is how to send the materials to the dealers. How we have to transport those things. That's a concern that we are looking after how to get it rectified. Hopefully there will not be any issues at all. Our contract also good. We are getting the equipments of materials fast. Another thing is the reimbursement. This reimbursement, whatever last year GST, I request everyone to go to their respective territories, get it cleared by within the 6 months, sorry, within this month. கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் உங்களோட இது ஏதாவது லாஸ்ட் இயர் ஜிஎஸ்டி பில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த 6 மாதத்துலேயே சாரி இந்த ஒரு மாதத்துல அதாவது இந்த மாதமே போயிட்டு அதை கிளியர் பண்ணிவிடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் இட் வில் வெரி டிஃபிகல்ட் டு கெட் கிளியர் லாஸ்ட் இயர் ஜிஎஸ்டி பில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா. Next is this canopy leakage. Wherever canopy leakage is there, I think at Chennai and Coimbatore we have started cleaning the canopies. Canopy gutters, all those we are cleaning, and we are allotting budgets for even for replacement of the canopy false ceilings if wherever is really it's damaged. So அந்த இடத்துல வந்து எங்க canopy false ceiling damage இருக்கோ we are replacing it. We are allotting budget for those things also. I think I covered most of the engineering points also. If anything wherever irundha konjam kelunga, I can explain. And once again I thank you for this pleasant cake you are offered to me. Thank you everyone. Thank you Vijay Kumar sir. At least பதில் சொல்லிருக்கீங்க. We take it the answer on board. நீங்க ஒரு பாலை வந்து டெரிட்டரிக்கு பாஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க கிட்ட தேவையான அளவுக்கு they have adequate spares ன்னு சொல்லிட்டு only placement of the spares is a little transportation is the issue. அதுக்கு ஏதாவது நாங்கள் பண்ணணும்னா கூட பண்ணுறோம். அவைலபிலிட்டி ஏன்னா அவங்க வராங்க ஹேங்கிங் அவுட் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாமல் போயிடுறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் க்ளோஸ் ஆகிடக்கூடாது வித்தவுட் அட்டெண்டிங். ஸோ பார்த்துங்க. வித் திஸ் மே ஐ ரிக்வெஸ்ட் எனி அதர் டிஎம்ஸ் இஃப் தே வாண்ட் டு சே எனிதிங், அதர்வைஸ் I'll give it to the boss. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதியான சாப்பாடு எப்படி இருந்ததுங்க? எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததுல்ல? சரி, ஐ எம் கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட். ஏன் இந்த கேள்வி கேட்டேன்ட்டு, இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம சுந்தர் ஏற்கனவே சொன்னார், தமிழ்நாடு டீலர்ஸ் தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. பிபிசி டீலர்ஸ் ஆல் இண்டியாவில் throughput per average நம்ம தமிழ்நாடு டீலர்ஸ் தான் பெஸ்ட்டு. லாஸ்ட் இயர் among பிபிசி ஐஓசி ஹெச்பிசி பிபிசி டீலர்ஸ் தான் பெஸ்ட்டு. throughput per RO வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆவரேஜ் ஒரு கேஸ் 152 KL. that is for தமிழ்நாடு பிபிசிஎல் டீலர்ஸ். whereas HPC and IOC and all the difference of 30 KL they are down. ஹாப்பி. நான் இது எதுக்காக இங்கே கோட் பண்ணுறேன்னா, நான் சேல்ஸ் ஆஃபீஸராக வந்தப்போ நான் இந்த பிஸ்னஸை லேர்ன் பண்ணுறது நம்ம சீனியர் டீலர்ஸ் ஏஆர்டி சார் இருந்தார், அப்புறம் நம்ம நந்தகுமார் சார், விஸ்வநாதன் சார். அப்கோர்ஸ் விஸ்வநாதன் சார் இன்னைக்கு வரல. அவங்ககிட்டலாம் இருந்து தான் நான் இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் இப்போ தினம் மணிமாறன், எஸ்பிவி இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டே இருக்கேன். ப்ளஸ் என்னோட காலேஜ் சீனியர்ஸ் இங்கே இருக்காங்க, செல்வம், சுந்தரவேல் சார். இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தது தான். ஆனால் இன்னைக்கு இந்த சர்வே பார்த்துட்டு 4 பேர் பிஸ்னஸ் விட்டு போகணுன்னு பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது ரீசன் என்ன தெரியுமா? நான் எதுக்கு மத்தியானம் பிரியாணி நல்லா இருந்ததான்னு கேட்டேன். பிரியாணி நல்லா இருந்ததா இல்லையா? நீங்கள் எல்லாம் பிரியாணி நல்லா போடுறாங்க. மெனி டீலர்ஸ்னால் அவங்க அவுட்லெட்டில் வர கஸ்டமர்ஸ்க்கு பிரியாணி நல்லா போடுறாங்க, ஆனால் தண்ணி வைக்கிறது இல்லை. யூ காட் இட். ஏர் கொடுக்கறது இல்லை, வேற எந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்கறது இல்லை. பிரியாணி நல்லா போட்டு யூஸ் இல்லை. கஸ்டமர்லாம் விக்கிட்டு வெளியில் போவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. அகைன் நான் இது நானாக சொல்லலை, என்னோட சீனியர் டீலர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். வாட் ஐ லேர்ன் ஃப்ரம்
my superior dealers, I am just giving it to you back. See, இன்னைக்கு நிறைய பக்கத்தில் அவுட்லெட் வருதுன்னு ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்க. பக்கத்தில் என்ன அவுட்லெட் வேணாலும் வரட்டும், நீங்கள் உங்கள் சர்வீஸ் ஸ்டாண்டர்டை கொடுங்க. ஏன்னா நிறைய அவுட்லெட் நம்ம இல்லை, HPC, IOC எல்லாமே பிரியாணி போடுவாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. தண்ணி கொடுக்காதவங்க பிஸ்னஸில் சர்வே பண்ண முடியாது. Then they have to vote for, I am not interested, I have to quit the business. Then lubricant பற்றி ஒரு சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் நேற்று ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன், டீலர்ஸ் மீட்டிங். அனுராதான்னு சொல்லிட்டு வைசாக்ல ஒரு டீலர் இருக்கார். அவர் வந்து சொன்னார், இதே மாதிரி மீட்டிங்கில் நம்ம அந்த புதுசாக ஜாயின் பண்ண டீலர்ஸ்க்கு பேசுகிறதுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்தோம். அவரோட லூப் ஏர்னிங் மட்டும் தெரியுங்களா வருஷத்துக்கு? எனி கெஸ்? லூப் சேல்ஸில் ஒரு டீலரோட ஒரு வருட வருமானம் எவ்வளோ கெஸ் பண்ண முடியுமா? 1 கோடி ரூபாய் லூப்ஸில் மட்டும். யாருக்கா டவுட்டாக இருந்தால் அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. லூப்ஸ் பிஸ்னஸில் மட்டும் 1 கோடி ரூபாய் பெட்ரோல் பம்ப்லேருந்து சம்பாதிக்கிறாரு அவர் ஓன் டீலர். சரி, லூப்ஸ் விற்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. 500 கேல் பெட்ரோல் டீசல் விற்கிறோம். நம்ம ஒரு டின்னு கூட விற்க முடியலன்னு சொன்னால் தென் ப்ராப்ளம் சம்மர் லைஸ் இந்த பிரியாணி வாட்டர் மாதிரி தான். கரெக்டுங்களா? யூ அக்ரி? இப்போ 500 கேல் நம்ம பெட்ரோல் டீசல் விற்கிறோம். ஒரு 500 லிட்டர் லூப்ஸ் விற்க முடியலன்னா அது கரெக்டாக, நம்ம பண்ணுற பிஸ்னஸ் மாடல் கரெக்டான்னு நம்ம யோசிக்கணும். அப்படி யாருக்காவது லூப்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நம்ம ஓன் டீலர்ஸ் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வந்து கற்றுக்கலாம். எனக்கும் சில விஷயம்லாம் தெரியாது. நேற்று நான் கற்றுக்கிட்டேன். நான் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் 38 இயர்ஸாக இருக்கேன். இது 38வது வருஷம். பட் நேற்று சில நுணுக்கங்கள் கற்றுக்கிட்டேன். நல்லா பண்ணுறவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பிஸ்னஸ்க்கு வந்திருக்கோம். வி ஆல் ஹியர் டு ஏர்ன் மணி. அதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? யாரும் சேரிட்டிக்கு வரல. டீலர்ஸும் சரி, நம்மளும் சரி, எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ண தான் வந்திருக்கோம். அதை எப்படி ஏர்ன் பண்ணணும்? ஏன்னா வரப்போகிற காலங்கள் இன்னும் டஃப்பாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இன்னும் 2 பம்ப் வருவான். அகைன் நீங்கள் பிரியாணி கொடுத்துட்டு வாட்டர் கொடுக்கலன்னா சேம் இஷ்யூ வரும். பக்கத்தில் இருக்க பிரியாணி கொடுப்பான், வாட்டருக்கு பதிலாக கோகோ கோலா கொடுப்பான். அப்போ நீங்கள் மாட்டிக்குவீங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா. ஸோ ஏன்னா பாயிண்ட்லாம் பேசாமல் வேறு ஏதோ பேசுகிறேன்னு பார்த்தீங்களா? ஸோ எனக்கு தோணுச்சு இதை நம்ம மற்ற டீலர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் சர்வீஸை எந்த எக்காரணத்தை முன்னிட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஜெனரேஷனுக்கு உண்டான பிஸ்னஸ், இந்த பெட்ரோலியம் பிஸ்னஸ்ன்றது. அண்டு நீங்கள் ஒரு டிவி ஷாப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்போ வச்சிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் விற்க எவ்வளோ நாள் ஆகுது தெரியுங்களா? நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசி பாருங்கள். இந்த பெட்ரோல் டீசல் பிஸ்னஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் 4 நாள். ரிமோட் வில்லேஜில் இருந்தால் கூட 5 நாளில் ஒரு லோடு வாங்கினீங்கன்னா வித்து அந்த மணியை ரொட்டேட் பண்ணிடலாம். நீங்கள் மோர் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா மோர் பிஸ்னஸ் கிடைக்கும். அது நான் சொல்லணும் இல்லை, எல்லாருமே வெட்டரன்ஸ். ஜஸ்ட் ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. அண்ட் இந்த ப்ரைஸிங் எல்லாம் பார்த்தாலும் ப்ரைஸ் வருது. பக்கத்தில் இருக்கிற 1 ரூபா கொடுக்குறாரு, டிஸ்கவுண்ட் 2 ரூபா கொடுக்குறாரு. நீங்கள் ஷெல் பெட்ரோல் பம்ப் போய் பாருங்கள், அவன் 7 ரூபா ஜாஸ்தி விற்கிறான், 8 ரூபா ஜாஸ்தி விற்கிறான். ஸ்டில் இஸ் செல்லிங் மோர். எப்படி பண்ண முடியுது அவங்களால? எப்படி பண்ண முடியுது? யோசிங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டீலர்ஸ். ஷெல் பெட்ரோல் பம்ப்பு 6 ரூபா லிட்டருக்கு 7 ரூபா லிட்டருக்கு ஜாஸ்தி விற்றாலும் அங்கே போய் கியூ நிற்கிது. ஏன் நிற்கிது? யோசிங்க. நம்ம பக்கத்து பம்பில் 2 ரூபா ஒருத்தர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, நம்ம கஸ்டமர்ஸ்லாம் அங்கே போயிடுறாங்கன்னா, இது மோஸ்ட்லி லாரி கஸ்டமர்ஸ் போவாங்க. உங்களுக்கு இந்த கார் கஸ்டமர்ஸ், பைக் கஸ்டமர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாயந்தரம் உங்கள் அவுட்லெட்டுக்கு போயிட்டு பெட்ரோல் டீசல் அடிச்சுட்டு வர கஸ்டமர்ஸ்ட்டு, ஈவன் டீசல் கார் அடிக்கிற கஸ்டமர்ஸ்ட்டு கொடுக்குற கேளுங்க, எவ்வளோ இன்றைக்கி டீசல் ப்ரைஸ்ன்னு கேளுங்க. யாருக்கும் தெரியாது. மேபி 10 பேர்த்துக்கு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்ல 9 பேர்த்துக்கு தெரியாது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்ல தப்பாக இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்னோட வெர்ஷன் தப்புன்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக இவ்வளோ சொல்ல வரேன்னா, நம்மளோட டீலர்ஸ், பிபிசிஎல் டீலர்ஸ் அனைவரும் நன்றாக பிஸ்னஸ் செய்து தொழில் செய்து முன்னேறணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். ஒரு 1/2 hour நாங்களும் எங்கள் டெரிட்டரி டீம் எல்லோரும் இருக்க போகிறோம். மீட்டிங் முடிஞ்சோடனே இண்டிவிஜுவல் ஏதாவது இஷ்யூஸ் கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக பேசுங்க. வி ஆர் ரெடி டு அட்ரஸ். அகைன்
பிரியாணி தண்ணியை மறந்துடாதீங்க. தேங்க்யூ.